அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம் பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து மருத்துவமனையின் பெரும் துன்பங்கள், பெரும் செலவினங்களை விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களுடைய ரவுதாவையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. உலகத்தை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே கலிமா தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களுடைய தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்தவர்களை, நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினத்திலே நாம் இறை இல்லத்தில் ஜும்மாவுக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களிலே சிந்தனையை தூண்டும் விதமாக பேசுகிறது. சிந்தியுங்கள், சிந்திக்காமல் இருக்காதீர்கள் என்று சொல்கிறது. பல இடங்களில் அஃபலா தாகிலூன், அஃபலா ததஃபக்கரூன், அஃபலா யததக்கரூன், இந்த வார்த்தைக்கு பின்னால் இருப்பதெல்லாம் சிந்திக்கும் சமூகம் வேண்டும். வானத்தை, அல்லாஹ்வின் படைப்புகளை, அத்தாட்சிகளை பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். இப்படியெல்லாம் பேசி முடித்துவிட்டு குர்ஆனினுடைய நிறைவு வசனம் எது? குர்ஆனில் கடைசியாக அல்லாஹ் இறக்கிய வசனம் எது என்றால், நான் ஆரம்பத்தில் இந்த உரையின் துவக்கத்தில் படித்தேன். சூரா பக்ராவினுடைய இறுதி பகுதியில் சொல்லக்கூடிய ஒரு வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் திருப்பி இறைவனிடத்தில் மீளக்கூடிய ஒரு நாளை நினைத்து அஞ்சுங்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அன்றைய நாள் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சம்பாதித்ததோ நன்மையை அதற்கான கூலி கொடுக்கப்படும். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுத்லமூன், அன்றைய தினத்தில் யாரும் அநீதிக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இதுதான் குர்ஆனினுடைய கடைசி ஆயத். இதற்கு பிறகு வசனங்கள் வரவில்லை. இத்தோடு குர்ஆன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவு பெற்றுவிட்டது. அன்பான சகோதரர்களே, நினைவில் கொள்ளுவோம், இன்று ஆஷூராவுடைய நாள், முஹர்ரத்தின் 10ஆம் நாள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உலக அழிவும் முஹர்ரம் 10ஆம் நாள் தான் வரும். அது வெள்ளிக்கிழமையாக கூட இருக்கும். உலகத்தின் அழிவு நாள் கியாமத்தினுடைய நாளாக அது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கும், முஹர்ரத்தின் 10ஆம் நாளாகவும் இருக்கும், ஆஷூரா நாளாகவும் இருக்கும். அல்லாஹ்விடத்திலே இந்த கண்ணியமான நாளினுடைய பரக்கத்தினாலே கேட்டுக்கொள்வோம், யா அல்லாஹ், எங்கள் இறுதி நன்முடிவை நல்ல முடிவாக அமைத்து தருவாயாக. நன்மைகளை சுமந்தவர்களாக இறைவா உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும். தீமைகளை விட்டு விலகியவர்களாக உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும். உன் அருளையும் கிருபையையும் பெற்றவர்களாக சந்திக்க வேண்டும். அதற்கு இந்த நாளையும் இந்த நாளில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளையும் காரணமாக்கி வைப்பாயாக. கண்ணியமான சகோதரர்களே, முஹர்ரம் 10ஆம் நாள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பல நபிமார்களுக்கு, பல நல்லோர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பேருதவியை காண்பித்த நாள். நீங்கள் வருடா வருடம் கேள்விப்படுகிற செய்திதான். இருந்தாலும் நான் கோடிட்டு காட்டுவது, அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லித் தருவது அவசியம் என்பதனாலே
இதை நான் மேலோட்டமாக கோடித்து காண்பித்துவிட்டு இந்த நாள் உலகத்திற்கு சொல்லக்கூடிய முக்கிய செய்தி என்ன என்பதற்குள் நான் நகர்ந்து வருகிறேன். பல நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று படித்து திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை வெளியே கொண்டு வந்து விடுதலையை தந்து அல்லாஹ் அவர்களுக்கான வழியை காட்டிய நாள் முஹர்ரம் 10 என்று நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் வீசப்பட்ட, உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இது அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்த வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதை மீண்டும் மீண்டும் படித்தார்கள். இதை படித்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்தவிலிருந்து முழுமையாக அவர்கள் பாதுகாப்பு பெற்ற நாள் இந்த முஹர்ரம் 10 என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அந்த சோதனையிலிருந்து சரியான தெளிவான பாதையை காண்பித்து ஒரு சரியான தீர்வை கொடுத்த நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு நெருப்பிலிருந்து வெளியேற்றி நெருப்பை குளிர் தரக்கூடியதாக மாற்றி கொடுத்ததும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வெள்ளப்பெருக்கினுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய கப்பல் திசை மாறி போய்விடாமல் ஜூதி என்கின்ற மலையிலே ஒதுங்கி வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இதே நாள்தான். இதே நாளில் ரொம்பவும் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமின்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். நான் தான் இறைவன், நான் தான் கடவுள், என்னுடைய சொல்லை கேட்டுத்தான் இந்த ஊரில், இந்த எஜிப்தில் ஓடக்கூடிய நைல் என் பேச்சை கேட்டு தான் ஓடவே செய்யுது, நான் உத்தரவு கொடுக்காட்டி நைலில் ஒரு சொட்டு தண்ணி வராது என்று சொன்ன ஃபிரௌன் அதே ஊரிலே எந்த நைல் நதி என்னுடைய உத்தரவுக்கு கீழே தான் கட்டுப்பட்டு ஓடுகிறது என்று சொன்னானோ அதே நைலையே இறைவன் அந்த ஃபிரௌனுக்கு கபூராக மாற்றினான். இந்த நிகழ்வு நடந்ததும் இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள் தான். எனவே தான் நன்றி செய்யும் பொருட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் போகும் பொழுது அடுத்த ஆண்டு வந்தால் முஹர்ரம் 10 நோன்பு வைப்பேன். கூடுதலாக யூதர்கள் ஒரு நாள் வைக்கிறார்கள், முஸ்லிம்களாகிய நாம் முன்னால் ஒரு நாளோ அல்லது பின்னால் ஒரு நாளோ சேர்த்து 9-10 அல்லது 10-11 என்ற கணக்கிலே வைத்துக் கொள்வோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தினார்கள். எனவே அந்த நன்றி கடனுக்குத்தான் நாம் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரத்திலே 9-10 அல்லது 10-11 நோன்பு வைக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஃபிரௌன் செய்த அட்டுழியம், ஃபிரௌன் செய்த அழிச்சாட்டியம் என்னென்ன? குர்ஆன் சில விஷயங்களை பட்டியலிடுகிறது. சுருக்கமாக உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். உச்சபட்சமான மடமையின் அரசனாக ஃபிரௌன் இருந்தான். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது ஆட்சி அதிகாரிகளாக இருப்பவர்கள் தங்களுக்கு ஒரு ஜோசியர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய ரூட்டில் பயணிக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அவர் நல்லதுன்னு சொன்னால் இவர் அதை கேட்பார், இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டார். அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்னால் இவர் பின்னாடியே போவார். பார்க்குறோமா இல்லையா? அப்படி ஃபிரௌனும் ஒருவரை வைத்திருந்தான். அவருக்கு பெயர் ஹாமான். ஃபிரௌனுடைய முக்கிய மந்திரிகளில் ஒருவர் அவர். ஆனால் அவர் நல்ல குறி சொல்லக்கூடியவர், ஜோசியக்காரரை போன்று இருக்கக்கூடியவர். ஃபிரௌன் ஒரு நாள் ஹாமான் இடத்திலே சொன்னான், மூசா ஏதோ கடவுள் கடவுள் என்று சொல்கிறார், வானத்தின் வரை எனக்கு ஒரு ஏணியை தயார் செய்து கொடு, அந்த ஏணியில ஏறி நான் வானத்தை போய் திறந்து மூசா உன் கடவுள் உண்டா இல்லையான்னு பார்த்துட்டு வர்றேன்னா. எவ்வளவு பெரிய உச்சபட்சமான மடமை என்று பாருங்கள். வானம் வரை வைக்க வேண்டுமாம். தொட்டுவிடும் தூரத்திலா வானம் இருக்கிறது. ஆனால் ஃபிரௌன் பேசினான், அதிகார மமதையில் பேசினான். சரி, இப்படி செய்தாலாவது அந்த மூசாவுடைய கடவுள் இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி வந்துவிடவுமோ அல்லது அவரை வெற்றி கொள்ள முடியுமோ என்ற நப்பாசையில் சொன்னான் என்று குர்ஆன் சொல்கிறது. யா ஹாமான் உம்ருடி ஸரஹல் லஅல்லி அபுலுகல் அஸ்பாப், வானத்தை எட்டிவிடும் தூரத்திலே எனக்கு ஒரு ஏணியை தயார் செய், அதிலே ஏறி போகிறேன், அந்த மூசாவின் கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. தனக்கு சாதகமாக இல்லை என்றால், தன்னுடைய ஆட்சிக்கு சாதகமாக இல்லை என்றால், தன்னிடத்தில் இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிராளிகளை வேட்டையாடக்கூடிய வேலையை ஃபிரௌன் செய்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரை நடப்பதை பாருங்கள், நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். நவீன ஃபிரௌன்களாக எத்தனை ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஃபிரௌன் சொன்னான், ஃபிரௌன் கூட்டிக் கொண்டு வந்தான்,
மூசாவுக்கு எதிராக சூனியம் செய்வதற்கு. வந்த சூனியக்காரர்கள் எல்லாம் மூசாவிடத்திலிருந்து வெளிப்படுவது சூனியம் கிடையாது, இது இறைவனின் சக்தி என்பதை உணர்ந்து தாங்கள் கொண்டு வந்த சூனியத்தை அப்படியே கீழே போட்டுவிட்டு மூசாவுக்கு முன்னால் சரணடைந்து விட்டார்கள். மூசா எந்த கடவுளை ஏற்றிருக்கிறாரோ அதே கடவுளை, ரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூனின் இறைவன் மூசாவின் இறைவன் யாரோ அவனே எங்கள் இறைவன் என்று ஃபிரௌன் காசு கொடுத்து கூட்டி வந்த அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது நான் காசு கொடுத்து கூட்டு வந்து எனக்கு சாதகமாக பேச சொன்னா என்ன, நீங்கள் அவருக்கு சாதகமாக போயிட்டீங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலன்னு சொன்னால், என்னுடைய உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்படலன்னு சொன்னால் என்னுடைய கோர முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என்னனாலும் செஞ்சுக்கோ அப்படின்னாங்க அந்த சூனியக்காரர்கள். என்னனாலும் செய்து கொள் என்றார்கள். அவன் சொன்னான், ஃபல உகத்தி அன்ன ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், மாறுகால் மாறுகை வாங்க போகிறேன். வலது கை எடுத்தால் இடது காலை துண்டித்து விடுவேன். மாறுகால் மாறுகை வாங்கி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். நான் சொன்னதை கேட்காம என்ன அவருக்கு பின்னாடி போறீங்க? அவங்க சொன்னாங்க நியாயம் அந்த பக்கம் இருக்கு, இங்க அநியாயம் இருக்கு. அதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. இங்க நான் தான் அரசன், நான் தான் ஆட்சியாளர், நான் சொல்வதை கேட்க வேண்டும். இல்லை என்றால் என் அதிகாரம் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்ற நிலைப்பாட்டிலே ஃபிரௌன் இருந்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய தூரத்திற்கும் போவதற்கு தயாரானான் ஃபிரௌன். அதனுடைய வெளிப்பாடு தான் யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹ்யூன நிசாஅக்கும், உங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை அவன் கொல்ல பணித்தான். என்னென்ன ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிறக்குதோ எல்லா பிள்ளைகளையும் கொன்றுங்க, பெண் பிள்ளைகளை கை வைக்க வேண்டாம் என்று சொன்னான். எதற்கு சொன்னான்? இதே பனு இஸ்ரவேலர்கள் கூட்டத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தான் உன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டதினாலே என் ஆட்சியையும் பதவியையும் பாதுகாக்க வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? குழந்தை என்று கூட பார்க்க வேண்டாம், அடித்து தள்ளு. இன்னைக்கு உலகத்தில் குழந்தைகள் எவ்வளவு தூரம் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதை கவனிக்கணும். குழந்தைகள் எவ்வளவு பெரிய மரணங்களை நாளுக்கு நாள் ஒவ்வொரு ரூபத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலியல் என்கின்ற ரூபத்தில் சரி, அல்லது குண்டு மலைகளை போட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எதிர்காலத்தை நாசப்படுத்தக்கூடிய வேலைகளை இஸ்ரேல் போன்ற அரசுகள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது என்ன? ஏன் ஆட்சியை நான் பாதுகாத்துக்கணும், அப்படிதான். எனக்கு கிடைத்த பதவியை நான் விட்டுவிட முடியாது. இது ஃபிரௌனின் குணம். ஃபிரௌன் சொன்னான், என் ஆட்சிக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த தொடரே வேண்டாம், ஆண் பிள்ளைகள் என்கின்ற தொடரே வேண்டாம், அறுத்து எழிந்து விடுங்கள் அந்த குடும்பத்தில் அந்த வம்சத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை என்று சொன்னான் ஃபிரௌன் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த வரிசையில் தான் ஃபிரௌன் பேசிய முக்கியமான பேச்சுகளில் 2 பேச்சை குர்ஆன் சொல்கிறது. ஒன்று, நான் தான் இறைவன் என்று உங்களிடத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் தான் உங்கள் இறைவன், என்னை விட இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. என்னுடைய உத்தரவை கேட்டுத்தான் இந்த ஒட்டுமொத்த எகிப்தும் எனக்கு கட்டுப்படுகிறது. மக்களாகிய நீங்கள் மட்டும் கட்டுப்படவில்லை, இந்த எகிப்தில் ஓடக்கூடிய நைல் நதியும் என்னுடைய சொல்லை கேட்டுத்தான் அது ஓடுகிறது. நான் ஓடு என்று சொன்னால் நைலிலே தண்ணி வரும், ஓடாதே என்று சொன்னால் நைலுக்குள்ளே தண்ணி வராது என்று பிதற்றினான். இது ஆணவத்தின் உச்சம். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பதவியை வைத்து ஒட்டுமொத்த ஆணவத்தின் மறு உருவமாக ஃபிரௌன் செயல்பட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆட்சியும் அதிகாரமும் பதவியும் பல நேரங்களில் பல மக்களுக்கு ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் கொடுத்து விடுகிறது. பதவிக்கு வந்ததற்கு பிறகு என்னையா அப்படி போஸ்டிங் போனோன்னா அப்படி உல்டாவா மாறிட்டீங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஐயா அம்மா என்று காலை பிடித்தவர்கள் எல்லாம், அல்லது நம்மிடத்திலே கரிசனத்தோடு பேசியவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலுக்கு வந்ததற்கு பிறகு, அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு, பதவியின் அந்த இன்பத்தை சுவைத்ததற்கு பிறகு வரம்பு மீறி ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடப்பதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஆஷூரா தினம் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? பணிவுக்கும் ஆணவத்திற்கும் எதிராக நடந்த போட்டியில் பணிவுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், ஆணவத்திற்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான். தவக்குலுக்கும் தகப்புருக்கும் இடையில் நடந்த போட்டியிலே அல்லாஹ் தவக்குலுக்கு வெற்றியை கொடுத்தான், தகப்புருக்கு தோல்வியை கொடுத்தான். என்ன தவக்குல் என்ன தகப்புர் நீங்க கேட்கறது புரியுது. தவக்குல் என்றால் இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை. என்ன ஆனாலும் என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்கின்ற ஆழமான எண்ணம், இதற்கு பெயர் தவக்குல்.
தகப்புர் என்றால் என்னை விட்டா யார் இருக்கா, என்னை விட்டா உலகத்தில் யார் இருக்கா, என் பேச்சை விட வேற பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊரில் யார் இருக்கா, நான் ஒரு முடிவை அறிவிச்சிட்டேன்னா அதுக்கு எதிர்கருத்து சொல்றதுக்கு யார் இருக்கா, என்னை விட பெரிய ஆள் உண்டா என்று நினைக்க வைப்பது தான் தகப்புர், பெருமை, அகம்பாவம், ஆணவம். அல்லாஹ் தவக்குலுக்கு வெற்றியை தந்தான். தகப்புர் கொண்ட ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்திற்களையும் அல்லாஹ் அழித்தான். நீங்கள் கவனியுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவர்களை நம்பிய மக்களுக்கும் கடல் அவர்களை காக்கும், அவர்களை மீட்கும் பாதையாக மாறியது. ஃபிரௌனுக்கும் அவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அதே கடல் அவர்களின் கபூராக மாறியது இல்லையா? இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒற்றை மனிதர். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக அவன் என்னை கைவிட மாட்டான், எனக்கு அவன் வழிகாட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கூட இருந்த மக்கள்லாம் கேட்டாங்க, இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமே, பின்னாடி ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் நிற்கிது, முன்னாடி கடல், என்ன பண்றது? மக்கள் கேட்டார்கள். மூசா நபி தனி மனிதராக ஒரே ஒரு ஆள் சொன்னார், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான். ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதுகாத்தான். ஒரே ஒரு மனிதருடைய தவக்குல், மூசா என்ற தனி மனிதனின் தவக்குல் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கடலின் கோரத்திலிருந்து பாதுகாத்தது. வச்சுக்கங்க, இது ஒரு புறம். அடுத்த ஆங்கிலுக்கு வாங்க. ஃபிரௌன் என்ற ஒருவனிடத்தில் இருந்த அகம்பாவம், ஆணவம், ஒருத்தன் அவன் தான் சொன்னான், நான் தான் இறைவன் என்றான், நான் தான் உங்களுடைய கடவுள் என்றான், என் பேச்சை மீறி ஒரு பய பேசக்கூடாதுன்னா. அந்த ஒருவன் வெளிப்படுத்திய ஆணவம் அவனை மட்டுமல்ல, அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தையும் அழிச்சுது. நல்ல அங்கே உள்வாங்கக்கூடிய இந்த ஆஷூரா சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுதான். நாம் ஒருத்தரும் முத்தவக்கிலியாக இறைவனின் மீது சார்ந்து ஆழ நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நம்மோடு மட்டும் இறைவனின் உதவி நிற்காது, நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவனின் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் நம் குழுவில் யாரோ ஒருத்தருக்கு அகம்பாவமும் ஆணவமும் தலைக்கணமும், என்னை விட்டால் நான் என்கின்ற எண்ணப்பாடும் வந்துவிட்டால் அதன் கோரம், அழிவு அவரோடு நிற்காது, அவரை சார்ந்திருக்கக்கூடியவரும் அந்த அழிவையும் அந்த வேதனையையும் அனுபவிக்க நேரிடும் என்பதை அல்லாஹ் காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, ஆணவத்திற்கு அழிவு உண்டு என்பதை ஒவ்வொரு வருடமும் ஆஷூரா நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் தலைக்கணம். நீங்கள் பணத்தால், பதவியால், அல்லது உங்களுக்கு ஊரில், உங்களுடைய உறவுகளில், அல்லது நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அங்கீகாரத்தால் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைத்திருக்கலாம். அதை வைத்து இது எனக்கு என் இறைவன் கொடுத்த உயர்வு அப்படின்ற கண்ணோட்டத்தில் நகர்ந்து போயிருங்க. அந்த உயர்வை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு மனப்பால் கொடுத்து கொண்டு ஒரு விதமான ஒரு மாயையிலே நீங்கள் சிக்கி கொண்டால் அதன் கோரத்தை கண்டிப்பாக அனுபவிக்க நேரிடும் என்பதை ஆஷூரா தினத்தின் வழியாக அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லித் தருகிறான். எனவேதான் எந்த ஊர் மக்களிடத்திலே தன்னை இறைவன் என்று சொன்னானோ அந்த ஊரில் அல்லாஹ் ஃபிரௌனை அழித்தான். எந்த நைல் என்னுடைய உத்தரவை கேட்டு ஓடுகிறது என்று சொன்னானோ அதே நைலை அல்லாஹ் கபராக அமைத்தான். யாருக்கு முன்னால் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நடந்து அடிமைகளாக எந்த மக்களை வைத்திருந்தானோ ஃபிரௌன், அந்த மக்களுக்கு முன்னாடியே ஃபிரௌனுடைய உயிர் போறது, அவன் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறத அல்லாஹ் காமிச்சு கொடுத்தான். எந்த ஊரில் தான் தலை நிமிர்ந்து நடந்தானோ, அகம்பாவத்தோடு நடந்தானோ, அதே ஊரில் அந்த ஊர் மக்களுக்கு முன்னால் அவன் கேடையும் அழிவையும் சந்தித்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த ஆஷூரா சார் தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் இதுதான். வரலாற்றின் வரிகளில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மக்காவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா ரஹ்மான் என்கின்ற அத்தியாயம் இறங்குது.
நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சூறாக்களில் ஒன்று சூரா ரஹ்மான். ஓதுறதுக்கும் நல்லா இருக்கும், யாராவது ஓதுனா கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். சூரா ரஹ்மானில் திரும்ப திரும்ப ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான் என்ற வசனம் வரும்பொழுதெல்லாம் நமக்கு அர்த்தம் நாம் உள்வாங்குகிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு கவர்ச்சி அந்த அத்தியாயத்தினுடைய வரிகளில் இருப்பதை நாம் உள்வாங்க முடிகிறது. அத்தியாயம் இறங்கியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சூறாவை யார் போய் மக்கால ஓதி நின்று தொழுகிறதுன்னு கேட்டாங்க. அந்த காலகட்டம் எப்படின்னா, மக்காவுக்குள்ளே நிம்மதியாக குர்ஆனின் வசனங்களை ஓதி நாம் தொழுகிற தொழுகையின் அமைப்பை போன்று நிம்மதியாக தொழ முடியாது, அவ்வளவு நெருக்கடி. ஒருத்தர் எந்திரிச்சார், ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் அவர், ரொம்ப ஷார்ட். தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது குல்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வார்த்தை இருக்குது சொல்கிறேன் பாருங்கள், சித்திர குல்லர்னு சொல்லுவாங்க. ரொம்ப குள்ளமாக இருப்பார். அவர் பேர் தான் அப்துல்லாஹி இப்னு மசூத், ரொம்ப முக்கியமான சஹாபி. இது எந்திரிச்சு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் போய் ஓதுறேன் அப்படின்னா. நான் போய் ஓதுறேன் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு உட்காருங்கன்னாங்க. அடுத்து கேட்டாங்க யார் ஓதுறா அப்படின்னு கேட்டாங்க. அவரே எந்திரிச்சார், யார் ரசூலுல்லாஹ் நானே போய் ஓதுறேனே அப்படின்னு. ரசூலுல்லாஹ் உட்காருங்கன்னாங்க. மூணாவது தடவை கேட்டாங்க, மூணாவது தடவை அவரே எந்திரிச்சார். சரி எந்திரிச்ச அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போங்க போய் சூரா ரஹ்மானை ஓதி தொழுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் 3 முறை வேண்டான்னு சொன்னாங்கன்னா, பலகீனப்பட்டவர், பார்ப்பதற்கே அவருடைய தோற்றம் பலகீனமானவா தெரியும், ரொம்ப ஒல்லியார் லீனாக இருப்பார், அதே நேரத்தில் ரொம்ப குள்ளமாகவும் இருப்பார். இவர் போனார், நல்ல அழகாக ஓதக்கூடியவர். யாரையுமே எப்பொழுதுமே நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு, நாம் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும், தோற்றத்தை வைத்து எடை போட்டு விடவே கூடாது. எந்த சுரங்கத்திலே தங்கம் இருக்கும் வைரம் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. தோண்டத்தான் சில பிரபலங்கள், சில விசேஷமான விஷயங்கள் மனிதரிடத்திலிருந்து வெளிப்படும் இல்லையா? எனவே தோற்றத்தை வச்சு எந்த காலகட்டத்திலும் யாரையும் எடை போடக்கூடாது. இப்னு மசூத் எல்லாம் ரொம்ப அறிவாளி, ரொம்ப பெரிய அறிவாளி. இவர் போனார், போய் காபாவு போய் நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சூரா ரஹ்மானை ஓத ஆரம்பிச்சிட்டார். சத்தமாக ஓதுனார், ரொம்ப அழகாக ஓதுவார். ஒரு ஓதி முடிக்கிற முன்னாடி பின்னாடி இருந்து வந்து அபூஜஹல் ஓங்கி ஒரு அறை விட்டான். தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு அறை அடித்த அடியில் அவர் எவ்வளோ வேகமாக அடித்திருப்பார் என்பதற்கு இதை நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். காது சோனை கிழிந்து ரத்தம் அப்படி ஊற்றுது. அடித்த அடி ஓங்கி ஒரு அடி அடித்தார். அடித்த அடியில் காதினுடைய சோனை கிழிந்து ரத்தம் அப்படி ஊற்றுது. என்ன தைரியம் உனக்கு குள்ளப்பையில, இங்கே வந்து நீ எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ துணிச்சலாக ஓடுறான் அப்படின்னு அடித்து துரத்தி விட்டார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அடியை வாங்கிட்டு காதில் ரத்தம் கொட்டுதுன்னு கையை வச்சு அடைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தார். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. இருந்தாலும் ஆர்வம், அவர் அழுகிறாரு, ரசூலுல்லாஹ்வும் கவலையாக இருக்குது. இந்த நேரம் பார்த்து ஜிப்ரீல் வர்றாரு. ஆனால் வரும்பொழுது ஜிப்ரீல் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. இப்போ நபி கேட்டாங்க, என்னுடைய தோழர் இப்னு மசூதுக்கு அடிபட்டு ரத்தம் வடியுது காலில், அவர் அழுதுட்டு இருக்காரு, நான் கவலையில் இருக்கேன், நீங்கள் இப்படி சிரிச்சுட்டே வரீங்களே. ஜிப்ரீல் சொன்னாங்க, பின்னால் நடக்கும் ஒரு காட்சி அல்லாஹ் எனக்கு காண்பித்தான், எனவே நான் சிரிக்கிறேன் என்றார்கள். பின்னால் நடக்கும் ஒரு காட்சி அல்லாஹ் எனக்கு காமிச்சான், அதனால் நான் சிரிக்கிறேன் சொன்னாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த நிகழ்ச்சி அப்படி வைங்க, அடுத்த பார்ட்டுக்கு வாங்க. பத்ர் யுத்தம் நடக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான யுத்தம் பத்ர். அந்த யுத்த காலத்தில் 313 சஹாபாக்கள் கலந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த 313 பேரில் இந்த சித்திரக்குள்ளராக இருந்து மிகப்பெரிய அறிவாளியாக, மார்க்கத்தில் மிகப்பெரிய விற்பனராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு ஒருத்தர். ரசூலுல்லாஹ் ஒரு ஈட்டி எடுத்து கையில் கொடுத்து, போங்க உங்களுக்கும் இந்த பத்ர் யுத்தத்திலே பங்கு வேண்டும், எனவே எதிரிகளின் யாருடைய உயிரெல்லாம் ஊசலாடி கொண்டிருக்கிறதோ அவங்களை எல்லாம் போய் கதையை முடிச்சிருங்கன்னு அனுப்பி வச்சாங்க. ஏற்கனவே போரில் அடிபட்டு அப்படி உயிர் ஊசலாடி கொண்டிருக்குமல்ல, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கும் இந்த போரில் கலந்துக்கிட்டதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சில எதிரிகளை களம் கண்டதும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க பாருங்க. அப்படி போனார். போகும்பொழுது கரெக்டாக ஒரு மலமாடு மாதிரி ஒருத்தன் சரிஞ்சு கிடந்தான். யாருன்னு பார்த்தா இருக்கும், தூரத்திலிருந்து தெரியுது அபூஜஹல் தான். அபூஜஹல் தான் நல்லா தெரியுது. கையில் வச்சிருந்த ஈட்டியை குறிபார்த்து விட்டார். அவன் மேனியிலே பட்டு இன்னும் கூடுதலாக காயம் ஏற்பட்டு அவனால் எந்திரிக்க முடியாது என்ற நிலைமையில் அவன் படுத்து கிடக்கிறான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நேர போய் இப்னு மசூத் ரலியல்லாஹு துள்ளி குதிச்சு அவன் மேலே ஏறி நெஞ்சுக்கு மேலே காலை வச்சு அழுத்துனாங்க. ஒரு அழுத்து
அழுத்தும் பொழுது இப்னு மசூதை பார்த்துச்சு அபூஜஹல் சொன்னானா, ஏய் நீ நான் என் மேலே உட்காந்துருக்க, நீ எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியுதா, அபூஜஹல்ரா நான் அப்படின்னானா. நீலாம் வந்து என் மேலே உட்காந்துருக்க பாரு, கிரகம் எனக்கு அப்படின்னானா. இப்னு மசூத் சொன்னாங்க, அல் இஸ்லாமு யஅலு வலா யுலா அலைஹி, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் அல்லாஹ் எங்களுக்கு மேலும் மேலும் உயர்வைத்தான் தருவான். இந்த இஸ்லாத்தை யாரும் தாழ்த்த முடியாது. இஸ்லாம் கொடுத்த உயர்வு எங்களுக்கு இது. எந்த திமிரோடு அகம்பாவத்தோடு நெஞ்சை நிமித்து கொண்டு இந்த மக்காவின் மண்ணிலே நீ நடமாடினாயோ, உனக்கு மேலே ஏறி நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அவன் நினைச்சானா, உனக்கு எவ்வளோ தைரியம், உங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாயி, உங்கள் அம்மா தான் கூலி வேலை செய்கிற ஆள், நீ வந்து என் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிய, உன் கையில் இப்போ வாள் இருக்கு, அந்த கையால் நான் வெட்டுப்பட போகிறேன்னு எனக்கு அவமானமாக இருக்குது, ஓன்ட்டையா நான் சாகணும் அடிபட்டு. அந்த நேரத்திலையும் ஆணவத்தோடு பேசினான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவன் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த சமயத்தில் கையில் வைத்திருந்த வாளை வைத்து ஒரே வெட்டு வெட்டினார்கள். அவனுடைய தலையை தூக்கி கொண்டு போவதற்கு சக்தி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இல்லை. என்ன செஞ்சாங்களாம், அவன் காதில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் கயிறை சொருகி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அவன் தலையை தர தர தரன்னு இழுத்து ரசூலுல்லாஹ்க்கு போகிறாங்க. இப்போவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அன்னைக்கு இப்னு மஸ்ஊதுடைய காது அருந்துச்சு, அழுதாரு, நீங்கள்லாம் கேட்டீங்க, நீங்கள் ஏங்க சிரிக்கிறீங்க, அவர் அழுகுறாரு, நான் கவலையில் இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் அந்த கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமான்னு நாங்கள் சொல்லலாம். இந்த காட்சியை தான் அன்னைக்கு எனக்கு அல்லாஹ் காமிச்சான். இந்த அபூஜஹல் எவன் ஒரு நாள் இதே இப்னு மஸ்ஊதை அடித்து காதை கிழித்தானோ, இவனுடைய காதில் ஓட்டை போட்டு கயிறை போட்டு இழுத்து கொண்டு வருவார் இதே இப்னு மஸ்ஊத். இது அல்லாஹ் எனக்கு அன்னைக்கே காமிச்சிட்டான். எவர் தன்னை விட தாழ்ந்தவர், இவரெல்லாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவரெல்லாம் பேசலாமா அப்படின்னு நினைச்சவன் அபூஜஹல், அவனுடைய அழிவை அவர் கையில் தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆணவத்தின் அழிவு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் இவர் மூலமாகவும் காட்டுகிறான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் பத்ர் யுத்தத்திலே இப்னு மஸ்ஊதினுடைய அந்த செயலை வைத்து அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். இப்படித்தான் ஆணவத்தின் பிறப்படமாக ஃபிரௌன் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமின் வழியாக நைல் நதியை பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்து அவனை அழித்து அவனுடைய கூட்டத்தினர்களை அப்படியே அந்த நைலிலே சமாதி கட்டக்கூடிய வேலையை கொடுத்து அல்லாஹ் உலகத்திற்கு மிகப்பெரிய பாடத்தை தந்தான். அன்பர்களே, இன்றைய காலச்சூழலில் நிறைய நவீன ஃபிரௌன்கள் இருக்கிறார்கள். நவீன ஃபிரௌன்களுக்கெல்லாம் பெரிய பாடம் அன்றைக்கு மூசாவிடத்தில் இருந்த ஃபிரௌனுக்கு என்ன பாடத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதுதான். எல்லாரும் வாழ்கிறோம், வாழ்ந்து முடியும் பொழுது அந்த மரணத்தின் சமயத்தில் ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு அவருடைய பிரேதத்தை கொண்டு போகக்கூடிய காட்சி இருக்குல்ல, எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், ஒரு பாடி போதுன்னா கொஞ்சம் நின்று அதுக்கு மரியாதை செய்கிற பழக்கம் மனிதர்களாகி நம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் மரணப்பட்டதற்கு பிறகு அந்த மரணப்பட்ட உடலை கூட அவமானப்படுத்தினான் அல்லாஹ். அதுதான் ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. ஃபிரௌனினுடைய உடல் யாராலும் சீண்டப்படவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். உலக அழிவு நாள் வரை உன் உடல் இருக்கும். யாரெல்லாம் அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் தலைக்கணத்திற்கும் திமிருத்தனத்திற்கும் அடையாளமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை வைத்து பாடம் படிக்க வேண்டும். உன்னுடைய அழிவு எப்படி ஆனது என்பதை கண்டு அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே உன் உடலை உலக அழிவு நாள் வரை நான் பாதுகாத்து வைக்கப் போகிறேன். உன் உடல் அழியாது, ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் உன்னை பார்க்கும். உன்னையை பார்த்து அவங்க பாடம் பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் உன்னை நான் வைப்பேன் என்று அல்லாஹ் வைத்தான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ஆஷூரா தினத்திலே நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான கோரிக்கை, இறைவா, மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களுக்கும் எந்த பெரிய ஈமானிய நல்லுணர்வை கொடுத்தாயோ அதை எங்களுக்கும் வழங்குவாயாக. ஃபிரௌனுக்கு எந்த பெரிய ஆணவமும் அகமாவும் அவனை உலகத்தில் போட்டு ஆட்டி படைத்ததோ அந்த ஆணவத்தை விட்டு, தற்பெருமையை விட்டு, அகம்பாவத்தை விட்டு எங்களையும் எங்கள் சமூகத்தையும் காத்து அருள் புரிவாயாக என்று துஆவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆஷூரா தினத்திலே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கிய செய்தி, நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, மன் வஸ்ஸஅ ஃபீ யௌமி ஆஷூரத அலா அஹ்லிஹி வஸ்ஸஅ அல்லாஹு சாயிர சனதிஹி. யார் இந்த 10ஆம் நாள், முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்தன்று தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக செலவு செய்கிறாங்களோ
அல்லாஹ் அவங்களுக்கு வருஷம் முழுக்க பரக்கத்தை தந்துடுவான். இந்த 10ஆம் நாள் ஆஷூரா தினத்திலே தன் குடும்பத்தினர்களுக்கு, தான் சார்ந்தவர்களுக்கு, தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு யார் விசாலமாக செலவு செய்கிறாங்களோ அல்லாஹ் அந்த வருஷம் முழுக்க அல்லாஹ் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பரக்கத் செய்கிறான். இந்த நாளில் நீங்கள் சுருக்கி சுருக்கி செலவு பண்ணாதீங்க, விசாலமாக செலவு பண்ணுங்க. நார்மலாக பண்ணக்கூடிய செலவுகளை விட கொஞ்சம் கூடுதலாக பண்ணிங்க. இஸ்ராஃப் செய்யாதீங்க, விரையும் செய்யாதீங்க. அதை தாண்டி மக்களின் தேவைக்காகவே நீங்கள் தாராளமாக செய்யலாம் செலவு. அது செலவல்ல, இந்த வருடமுள்ள முழுக்க உங்களுக்கு வருவதற்கான வரவின் பரக்கத்தின் வழி என்பதை நபிகள் கற்றுத்தந்தார்கள். எனவே இந்த செய்தியையும் இந்த நாளிலே உள்வாங்கிக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சிறந்த சிந்தனையோடு, ஈமானிய நல்ல பலத்தோடு, ஆஷுரா கற்றுத்தருகிற சிறந்த பாடத்தோடு வாழ்வதற்கும், உலகத்தின் முடிவிலே நம்முடைய அந்த ஹயாத் முடியக்கூடிய அந்த நேரத்திலே கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கும், நல்லோர்கள் கூட்டத்திலே நாளை மறுமையிலே நாம் சேர்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.